அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சல கணபதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. நம்மள பல பேர் கரகாட்டக்காரன் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்போம். ராமராஜன் சார் நடித்த படம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த காமெடி இருக்கும். ஒரு காரை தள்ளிட்டு போவாங்க. அந்நேரம் செந்தில் சார் கேட்பார், அண்ணே அப்படின்னு காதில் பேசுவார். கவுண்டமணி சார்னா கவுண்டமணி சார் அடிப்பார். என்னண்ணே நான் தான் சிறனே கேட்டால் ஏனே அடிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப, இந்த காரை யார் வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்குறான் அப்படிம்பாங்க. எப்படி நாம் ஒரு சொத்து வாங்குறப்ப நாம் பலவிதமான டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்த நம்ம விசாரிப்போம். எப்படி ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு உண்டான இந்த சொத்துல வில்லங்கங்கள் இருக்கின்றனவா அப்படின்னு நம்ம விசாரிப்போம். பொதுவாக இது செயல் சொத்துல எதுவும் வில்லங்க இருக்கா அப்படி விசாரிப்போம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த நம்மளை அறியாமல் நம்மளோட ஆள் மனம் கேட்க தவறிடும். பக்கத்து வீடு, அடுத்த வீடு, ஏத்த வீடு இப்படிப்பட்டவங்கிட்ட இந்த இடத்துலையோ ஒரு வீட்லையோ எதிர்பாராத பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு வீடு கட்டப்பட்ட ஒரு வீடு வாங்க போகிறேன். அந்த வீடை போய் பார்க்குறப்ப வீடு நல்லா இருக்கும். பல பன் பெயிண்டிங் அடித்து சூப்பராக இருக்கும். பார்ட்டிஸ் மார்க்கெட் ரேட்டில் கொஞ்சம் குறைவான விலைக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது, நம்ம வாங்கினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில நேரங்களில் சிலருடைய ஜாதக அமைப்புகளில் கிரக இயக்கங்கள் அப்படிங்கிறது ஒரு துர்சக்தி அமைந்திருக்கின்ற ஒரு இடத்தை வாங்குவது போல கிரகங்கள் கொண்டு போகும். சொல்றேன் பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு கோச்சாரத்தில் நம்முடைய செவ்வாய் ராகுங்க இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நபருக்கு அச்சலக்கணம் நமக்கு விருட்சிகமாக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி விருட்சிகமாக போகும் பொழுது பிறப்புகால லக்கணம் ஒரு நபருக்கு நம்மளுடைய சிம்மமாக இருக்கு. வயதோட்டத்தன்மை அடிப்படையில் இந்த வயது லக்னம் அப்படின்னு அட்சய லக்னம் நமக்கு இங்கே 4ஆம் வீட்டில் போகுதுன்னா ஜாதகர் சொத்துக்கள் வாங்கக்கூடிய தன்மை கொண்டவர். அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்படி ராகு அப்படிங்கிறவர் 4ஆம் வீடு அப்படிங்கிற இடத்துல இருந்தார் என்றால், லக்னாதிபதி 1, 6 சூரியரோட இணைந்து இருந்தால், செவ்வாயை கூட விட்டுருங்க, ராகு இருக்கிறார் 4ஆம் வீட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் என்ன நடக்கும் அப்படின்னோம்னா, இந்த ஜாதகர் எந்த ஒரு கட்டடம் வாங்கினாலும் வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் அதை ஏதோ ஒரு மாந்திரியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆட்பட்ட இடத்தையோ ஒரு வீடுகளையோ ஒரு வண்டி வாகனத்தையோ வாங்குவார். இதுதான் முதல் பாயிண்ட். அங்கே ஒரு பிரச்சனை இருக்காங்கிறத ராகு இருக்குன்னு உணர்த்துவார். சரிங்களா? இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டே வரணும். சரிங்களா? உதாரணத்துக்கு இன்னைக்கு கோச்சாரத்தில் விருட்சி அச்சலக்கணம் கொண்டவங்களுக்கு @% கோச்சாரத்தில் செவ்வாய் ராகு மற்ற ஏனைய கிரகங்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. சூரியன், சுக்கிரன், புதன் அப்படி நிறைய பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கனால சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலம். நவாம்ச புள்ளி சப்போர்ட் பண்ணுறப்ப சொத்துக்கள் வாங்குவாங்க. ஆனால் அவங்க எப்படிப்பட்ட சொத்துக்கள் வாங்குவாங்க? மாந்திரியம் சம்பந்தப்பட்ட ஒரு மாயை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான் ஆட்படுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பாருங்க. ஒரு இடம் இருக்கு, காலி இடம். சரிங்களா? ஒரு இறந்து போன ஒரு ஜீவன், ஒரு நாயின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னுடைய இடம். சரிங்களா? எனக்கு இங்க ஒரு வீடு இருக்கு. சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப இந்த வெத்து இடத்துல என் வீட்டில் வளர்த்த ஒரு நாயை நான் புதைச்சினேன். நான் வளர்த்த நாயை இங்க புதைச்சிருக்கேன். ஒரு சூழ்நிலைக்கு என்னுடைய பண கஷ்டத்தின் காரணமாக நான் இடத்த விற்க போறேன். அப்படி இருப்ப நான் என்ன பண்றேன், இங்க இருக்கிற காலி இடத்த நம்ம இடத்த விட்டுட்டு இந்த இடத்த நான் வித்துட்டேன், சேல் பண்ணிட்டேன். இதை யார் வாங்கியிருக்கா? காளிமுத்துங்கிற நான் வாங்குறேன். அப்ப நாங்க என்ன ஆகுதுன்னா, காளிமுத்துங்கிற ஒரு ஜாதகருக்கு அச்சலக்கண விருட்சமா போகுது. கோச்சாரத்துல செவ்வாய் ராகு நாளில் இருக்கிறாங்க. இல்லைன்னா அவருடைய சுய ஜாதத்துல ராகு நாளில் இருக்கிறாரு, அச்சலக்கணத்துக்கு நாளில் இருந்தாருன்னா அவர் இப்படி இறந்த ஜீவன்கள் புதைக்கப்பட்ட ஒரு இடத்த அவர் வாங்குவாரு தன்னை அறியாம. அது எப்ப நம்மளுக்கு பிரச்சனை உருவாக்கும் அப்படின்னா, அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல பயங்கரமான ரெஃப்ளெக்ஷன் கொடுக்கும். யாரும் நம்ம பக்கத்துல நின்ற மாதிரி இருக்கும். அரண்மனைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, காஞ்சனான்னு படம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இந்த படங்கள்லாம் சில விஷயத்த மிகைப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் உண்டான உண்டு. சரிங்களா? அப்பனா சுய ஜாதகத்துல அச்சலக்கணத்தை 4ஆம் இடத்தில் ராகு செல்கின்ற காலங்கள்ல நாம் வாங்கும்போது கவனமா இருக்கும். இப்ப நம்ம ஏன் இந்த விருட்சத்தை எடுத்தோம்னா, அது சனி பகவானே வீடு, 4ஆம் வீடு. அப்படி நல்லா பழைய பொருள்கள் அப்படின்னா நம்ம வாங்கணுங்கிற தன்மை இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கு, மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கு, அப்பார்ட்மெண்ட் வீடு. இந்த இடத்துல நம்ம வாங்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அச்சலக்கணத்துக்கு 4ல் ராகு இருந்தாருன்னா
நம்மளுக்கு வந்து இதனுடைய பாதிப்பு இருக்கும். ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா கோயிலோட பார்வை, தெய்வத்தின் பார்வை, பீச்சு அப்படிம்பாங்க. கிராமங்களை வந்து முனி பார்வைம்பாங்க. சரிங்களா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இறந்த ஆன்மாக்களுடைய பாசிங் அப்படின்னு இருக்கும். இது வந்து நம்ம எப்படி உணர முடியலாம் அப்படின்னா பகல் பொழுதுல கூட மல்லிகைப்பூவோட மணக்கும். இதை நிறைய பேர் உணர்ந்துருப்பாங்க. வீட்டில் உட்காந்து ரொம்ப ஜம்முன்னு மணக்கும். சரிங்களா? இரவு நேரத்தில் கொலு சத்தம் இருக்கும். சம்மந்தம்லாம் திடீர்னு நம்ம வந்து ஒரு அச்சுறுத்தல் மாதிரி ஏதோ ஒரு தன்மை நடக்கும். இதெல்லாம் உண்டானா உண்டு. கிராமங்களையும் சொல்லுவாங்க, நம்மகிட்ட இருக்க பெரியவங்களும் அதை சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டாங்க, பயந்துருவாங்க அப்படின்னால. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடம் விட்டு நகர்ந்துருவாங்க. அப்போனா சிலர் பேர் பார்த்தீங்கன்னா சொந்தம் ஒரு இடம் வாங்கிடுவாங்க, சொந்தம் ஒரு வீடு வாங்கிடுவாங்க. அதில் ஒரு மாதிரி இருக்குன்னா அந்த இடத்த வந்து காலி பண்ணி வேறு இடத்துக்கு மாறிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஜோதிசர் சொந்த வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் அங்கே வாடகை வீட்டுக்கு போயிட்டோம், எங்கள் வீட்டை உங்களுக்கு வாடகை கொடுக்கும்பாங்க. சரிங்களா? அப்போனா அட்சய லக்னத்திற்கு நாளில் ராகு செல்கின்ற காலங்களோட ஆக்டிவேஷன் அந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்குமானா இருக்கும். சரிங்களா? அவர் எங்கே போய் இருந்தாலும் ஒரு வாடகை வீட்டுக்கே போகிறாருனாலும் அங்கே அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு உணரணும். அப்போனா ஆன்மீக வழிபாடு, தெய்வ வழிபாடு அப்படிதை வந்து இழுத்து செய்யும் பொழுது இந்த பிரச்சனை வந்து நாம் வந்து தற்காத்து கொண்டு செல்ல முடியும். அப்போனா வழிபாட்டு முறைகள், தெய்வீக வழிபாட்டு முறைகள், ஆன்மீக பற்று அப்படின்னு நம்ம செய்யும் பொழுது இதோடைய தாக்கங்கள் குறையும். அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது, ஒரு வண்டி பழைய வண்டி விலைக்கு தர்றாங்க, ஒரு காரு, டூ வீலரு. அப்போ நம்ம என்ன செய்வோம், இதுக்கு முன்னாடி இந்த காரை யார் வச்சுருந்தா, இந்த டூ வீலரை யார் வச்சுருந்தாங்க, ஏன் இதை விற்கிறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருந்துக்கலாம், அது நம்மளை கொடுப்பாங்க, அதோடைய தாக்கங்கள் இருக்கலாம். சரிங்களா? அதனால் நம்ம வந்து எங்கும் எப்பொழுதும் பழைய சொத்துக்கள், பழைய வண்டி வாகனங்கள் அப்படி வாங்கும் பொழுது கவனமாக நாம் இருக்க வேண்டியது நமது கடமை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கும் பொழுது ஒரு காலி இடம் வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்த வந்து நமது ஆசிரியர் உயர்வு பௌர்ணமி ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடம் வாங்கும் பொழுது இடம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல போய் நவதானியங்கள் அப்படிங்கிறத வாங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்த தேர்ந்தெடுத்து, ஒரு வட்டமாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்த தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணும். கொஞ்சம் நாள் கழிச்சு அதை நவதானியம் போடணும். அது வளர்ந்ததா மாடை விட்டு மேய விடணும். அப்படி விடும் பொழுது அந்த இடம் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்படின்னா மாடுகள் நிறையா வச்சுருப்பாங்கல்ல, மாட்டு பண்ணைகள், அவங்களுக்கு வந்து ஒரு 10 மாதம் 15 மாதம் நம்மளோட இடத்துல கெட்டி போட்டு வளர்க்கணும். அப்போனா மாடு உள்ளே வந்து இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போனா எங்கும் எப்பொழுதும் பழைய சொத்துக்கள், பழைய இடங்கள் அதை வாங்குறப்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில நேரங்களில் ஒரு கிணறு இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கிணத்தை மூடிடுவாங்க. மூடி மண்ணை போட்டு மூடி இதே 4 கல்லை உனி பிளாட் ஆக்கிடுவாங்க. இதுக்கு மேலே வீடு வரும். அப்போனா இந்த கிணத்துக்குள்ளே யாராவது உளுந்து இறந்துருந்தாங்க அப்படின்னா இந்த கிணத்துக்குள்ளே இறந்து போன நாய், ஆடு, மாடு ஏதாவது ஒரு ஜீவனை உள்ளே போட்டிருந்தாங்க இதற்கு முன்னாடி, அது மேலேயே மண்ணை போட்டு மூடியிருந்தாங்கன்னா இதனுடைய பாதிப்பு இந்த தோஷமாக வரும். அப்போனா நாம தான் எங்கும் எப்பொழுதும் கவனமாக. நம்மளுக்கு தெரியாதுங்க. நான் சிவாசிக்காரங்க, திடீர்னு மெட்ராஸ் பக்கத்துக்கு நான் விலைக்கு போகிறேன், போன இடத்துல ஒரு பிளாட் விலைக்கு வருது. எனக்கு அங்கே மெட்ராஸ் என்ன தெரியும், நான் பணம் மீடியமான ரேட் வரும்னு வாங்கிடுவேன். ஆனால் வாங்கினதுக்கு பிறகு நம்முடைய அட்சய லக்னத்துக்கு நாளில் ராகு செல்கின்ற காலங்கள் அதனுடைய பலன் பெர்ஃபெக்டாக வேலை பார்க்கும். மற்ற நேரத்தில் அமைதியாக இருக்கும். அப்போனா அவரவங்களுடைய சுய ஜாதகத்திற்கு, அவரவங்களுடைய அட்சய லக்னத்திற்கு நாளில் ராகு இருந்தால் சொத்துக்கள் வாங்கும் பொழுது கவனமாக இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ யார் விருச்சிக அச்சகம் போனாலும் கோச்சாரத்தில் செவ்வாய் ராகு இணைவு இருக்கனால இவங்க எந்த ஒரு சொத்து வாங்கணும் இந்த தன்மைக்கு அதிகமாக ஆட்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒன்று செவ்வாய் கடந்து போகணும், இல்லை ராகு கடந்து வரணும். இந்த 2 கடந்து போகிற வரைக்கும் பொறுத்தாங்கன்னா இந்த தன்மை இல்லாத சொத்துக்கள் கோச்சார ரீதியாக நமக்கு அமையும். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை பெருந்தளவில் சந்திப்போம். இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர்வு பௌர்ணமிக்கு நன்றி சொல்கிறோம். நம்ம சேனலில் சிம்பிள் வீடியோஸ் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தோழர்களுக்கு ஹைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.